நண்பர்களுக்கு வணக்கம். அனித் ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்க இருக்கிறது 10 பாட்டிலிருந்து ஒரு 30 வினாக்கள். 1வது கூற்று 1. ஆன்றோர் புகழ்ந்த அறிவினில் தெரிந்து சான்றோர் உரைத்த தன் தமிழ் தெரியல் ஒருபது பாட்டும் என பாடியவர் நச்சர். கூற்று 2. 10 பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருள் இசையா இலக்கணமில் கற்பனையே என பாடியவர் சுந்தரம் பிள்ளை. விடை கூற்று 1, 2 சரி. 2வது 10 பாட்டு முழுமைக்கும் உரை எழுதியவர்கள் நச்சர், சோமசுந்தரனார். 3வது 10 பாட்டில் 6வது 8வது 10வது நூல்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் ஜெகநாதாச்சாரியார். 4வது கூற்றுகளில் தவறானது. இந்த 4 கூற்றுகளுமே 10 பாட்டு பதிப்பு முறை சார்ந்தது. 1வது 10 பாட்டு முழுமைக்கும் உரை எழுதி பதிப்பித்தவர் நச்சர். 2வது 1889 முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. 3வது 1931 முதல் 6வது 8வது 10வது நூல்கள் நீங்களாக ஏனைய பாடல்களுக்கு வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரை எழுதி தனித்தனி நூலாக வெளியிட்டுள்ளார். 4வது 10 பாட்டு முழுமைக்கும் விரிவான உரை எழுதியவர் போ.வே. சோமசுந்தரனார். விடை 1 மட்டும் தவறு. கூற்று 1. 10 பாட்டு முழுமைக்கும் உரை எழுதி பதிப்பித்தவர் நச்சர். உரை மட்டும்தான் எழுதியிருப்பார், அது மட்டும்தான் தவறு. 5வது பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி சென்று பயனெதிர் சொன்ன பக்கமும் என்று ஆற்றுப்படைக்கு இலக்கணம் கூறியவர் தொல்காப்பியர். 6வது பொறுத்துக திருப்பரங்குன்றம், மதுரை, திருச்சீரலைவாய், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, பழனி, திருவேரகம், சுவாமிமலை, குன்றுதேரோடல், திருத்தணி, பழமுதிர் சோலை, அழகர் மலை. இப்படி வலது பக்கம் இருக்கக்கூடிய விடை அப்படி தலைகீழாக 6, 5, 4, 3, 2, 1 இதன்படி சரி. 7வது தீயோரையும் நல்லோராக மாற்றும் புத்துருவாக்க ஆற்றல் யாழிசைக்கு உள்ளது என்பதை சுட்டும் நூல் பொருநராற்றுப்படை. நல்லியக்கோடனின் தலைநகரம் கிடங்கில். 9 கூற்று 1. உயங்கு நாய் நாவின் நல்லெழில் சிவந்த அடி வயங்கிலை உளறிய அடி. இந்த அடி சிறுபானாற்றுப்படையில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. கூற்று 2. தூண்டில் எரிந்த தொடி விலங்கு தடக்கை நாடார் நல்லிசை நல்தேர் செம்பியல். இந்த அடி பெரும்பானாற்றுப்படையில் இருக்க மாதிரி கொடுத்துருக்கு. இது 2ல் எது சரி எது தவறு? கூற்று 1 சரி, 2 தவறு. 10வது பொன்னை கல்லில் உரைத்து பார்த்தல், மகளிர் கலந்து பந்து விளையாடுதல், நெல்லரிசி கொண்டு மதுபானம் செய்தல், வணிக மகளிர் மடியில் குழந்தையுடன் உப்பு வண்டிகளை ஓட்டிச் செல்லல் போன்ற கூற்றுகள் இடம்பெறும் நூல். இந்த 4 கூற்றுகளும் இடம்பெறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரும்பானாற்றுப்படை. 12 மோர் விற்கும் ஆய்ச்சி நெய்க்கு கிடைக்கும் விலையை பொன்னாக பெறவும் விரும்ப மாட்டாளாம், மாறாக எருமைக்கன்றுகளை வாங்க விரும்புவாளாம் என்ற செய்தி இடம்பெறும் நூல் பெரும்பானாற்றுப்படை. 12 கூற்றுகளுள் தவறானது. பெரும்பானாற்றுப்படையினுடைய கூற்றுகளுள் தவறானது. 1வது குடிசைகளையும் மாட மாளிகைகளையும் காட்டும் ஓவியமாக விளங்குகிறது. 2வது நீர் பெயர்த்து என்ற வரி நகரம் பற்றி கூறுகிறது. ஆமூர், வேலூர், மாவிலங்கை போன்ற ஊர்கள் சுட்டப்படுகின்றன. அரசர்கள் பாலாவி போன்ற மெல்லிய ஆடைகளை அணிந்தனர். இந்த மாதிரி 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க.
இதில் எது தவறானது பெரும்பாலாற்றுப்படையில் அப்படின்னு பார்த்தா 3வது கூற்று. ஆமூர், வேலூர், மாவிலங்கை போன்ற ஊர்கள் சுட்டப்படுகின்றன. இந்த செய்தி மட்டும் தவறு. 13வது வினா. பழுமரம் தேடும் பறவை போல் கல்லென் சுற்றமூடு கால் கிளர்ந்து திரிதரும் புல்லென் யாக்கை புலவு வாய்ப்பான் என்ற அடி இடம்பெறும் நூல் பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையில் காஞ்சிபுரத்தின் புகழ் மணத்திற்கு உவமை கூறும் பழம் பலாப்பழம். 15வது. அந்தணர் வாழ்ந்த ஊராக பிரம்மதேய சிற்றூர் என்ற ஊரினை கூறும் நூல் பெரும்பானாற்றுப்படை. 16வது. பொறுத்துக. இசை கருவிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. முழவு, ஆகுளி, பதலை இது மூன்றும் பார்த்திங்கன்னா தோற்கருவி. கோடு, தூம்பு, குழல் இது மூன்றும் துளைக்கருவி. யாழ் நரம்பு கருவி. பாண்டில் கஞ்சக்கருவி. இப்போ கூட 8வது பாடப்புத்தகத்தில் இது சிலபஸில் இருக்குது. 3, 4, 2, 1 இது சரி. 17வது. ஓரிடத்திற்கு புறப்படும் முன் பறவை சகுனம் பார்த்தல் வழக்கம். இது பற்றி கூறும் நூல் மலைபடுகடாம். 18வது. எல்லரி, குறுந்தூம்பு, தட்டை, பதலை, பாண்டில், கரடிகை போன்ற புதிய இசைக்கருவிகளை கூறும் நூல் கூத்தராற்றுப்படை. 19. பிறர் வாயிலிருந்து வரும் நற்சொல் மூலம் நன்னிமித்தம் பார்த்தல் எனும் தமிழரின் நம்பிக்கையை பதிவு செய்யும் நூல் விரிச்சி கேட்டல். அதை பற்றி தான் சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டு. 20. கூற்று 1. செங்காந்தள் மலர் முதல் மலையருக்கம்பூ வரை 99 பூக்கள் ஒரே இடத்தில் 34 வரிகளில் தொகுத்து கூறியவர் கபிலர். இதுலேயே உங்களுக்கு ஒரு 2 1 மார்க் இருக்குது. செங்காந்தல் முதல் மலை எருக்கம்பூ வரை முதல் பூ இறுதி பூ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயல்பாக 99 பூக்கள் உங்களுக்கு இருக்குன்றது தெரிஞ்சிடும். 34 வரிகளில் கொடுத்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது எத்தனையும் கொடுத்தவர் கபிலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மொத்தத்தில் 4 1 மார்க் ஒரே விஷயத்தில் கொடுத்துருக்கு. கூற்று 2. கபிலர் இம்மலர் குவியலை 34 அடிகளில் செவ்வனே உரைத்தமையால் இயற்கையை வர்ணிப்பதில் தலை சிறந்தவராக இருக்கின்றார் என பாராட்டியவர் உவேசா. பாராட்டியவர் உவேசா. அங்கே தான் தவறு இருக்குது. கூற்று 1 சரி, 2 தவறு. தேமாம்பூ, செம்மணிப்பூ, பெருமூங்கிற்பூ எனும் பூக்களின் பெயர்கள் சிதைந்திருந்தன. தருமபுர ஆதீனத்தின் உதவியால் நிரல்பட கோர்த்தவர் யார்? உவேசா. 22வது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சிப்பூ பூக்கும் மாதம் சித்திரை மாதம். 23வது. குறிஞ்சிப்பாட்டில் தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்றல். இதில் நிரல் படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிரல் படுத்துக, வரிசைப்படுத்துக. எலித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல், ஏதீடு இதுதான் சரி. எலித்தல், ஏத்தல், வேட்கை உரைத்தல், ஏதீடு. 24வது. காதல் துறை பற்றி அமைந்த கற்பனை பாட்டு என மூவா கூறுவது எது? காதல் துறை பற்றி அமைந்த கற்பனை பாட்டு என மூவா குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. 25வது. பட்டினப்பாலை அகம் சார்ந்த நூல். பாட்டுடை தலைவனை பெற்றிருப்பினும் அகப்பாட்டு அருமையுடையது என்றவர் நா. சஞ்சீவி. பட்டினப்பாலை அகப்பாட்டு சார்ந்த நூல். பாட்டுடை தலைவன் பெற்றிருப்பினும் அகப்பாட்டு சார்ந்த அருமையுடையது என்றவர் சஞ்சீவி. ஒரு நாள் நிகழ்வு மைய இலக்கியம் எது? மதுரை காஞ்சி. 27வது. கூற்று 10 பாட்டு நூல்களுள் அதிக அளவில் வரலாற்று செய்தியும் நாகரிக பண்பாட்டு செய்தியும் மதுரை காஞ்சி வழங்கியுள்ளது. காரணம், இந்நூல் வரலாற்றுக்கு பயன்படும் ஒரு குறுங்காப்பியம் என்ற பெருமைக்குரியது. கூற்று, காரணம் இரண்டும் சரி. 28. நெடுநல்வாடை ஒரு பெருஞ்சுரங்கம், நக்கீரர் கண்ட சுரங்கம், தமிழ் சுரங்கம் என்றவர் திரு வி. க.
29 நெடுநல்வாடை பா. நயன் எனும் ஆய்வு நூலை எழுதியவர் கோ. தண்டபாணி பிள்ளை. 30 இங்கேயே நமக்கு சில கருவிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஆகுழி, நேருக்கு நேராகவே விடை இருக்குது. சிறுபறை, வளை, சுரபுன்னை, தோரை, மூங்கில் நெல், முழவு மா, முள்ளம்பன்றி. இப்படியாக 30 வினாக்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இது போக அடுத்தடுத்து நம்மளுடைய வினாக்கள் பதிவேடு இருக்கும். நம்முடைய அனித் ஐஏஎஸ் அகாடமியில் யூஜிடிஆர்பி தமிழ், பிஜிடிஆர்பி தமிழ், நெட்டு செட்டு தமிழ் இதுக்கெல்லாம் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டுருக்கு. விருப்பமுடைய நண்பர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்கில் இணைந்துக்கோங்க. இப்போ படித்த இந்த வினா விடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த 30 வினாக்களை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நன்றி.